Okay, students. Now let us continue the entrepreneur. Importance of entrepreneurship. Now let us see the importance of entrepreneurship. அதாவது தொழில் முனைவினுடைய முக்கியத்துவங்களை பார்க்க இருக்கிறோம். Entrepreneurship plays a pivotal role in the economic development of a country. Now we shall see the significance of entrepreneurship. பொருளாதார மேம்பாட்டிற்கு தொழில் முனைவு என்பது வெகு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பதே தொழில் முனைவு தான். ஆகவே தொழில் முனைவினுடைய முக்கியத்துவங்களை இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப். அதில் என்ன வருதுன்னா, இன்னோவேஷன், புதுமை புகுத்துதல். நிறைய புதுமையை ஒரு செய்கிறார் என்டர்பிரனர். தொழில் முனைவோர் ஒரு தொழிலை, ஒரு வினையை தொடங்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் நிறைய புதுமைகளை செய்கிறார். என்டர்பிரனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் ஆர் க்ளோஸ்லி இன்டர்வைன்டு வித் ஈச் அதர். அதாவது தொழில் முனைவும் புதுமையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. ஒரு தொழில் ஆரம்பித்தார்னா அதில் ஒரு புதுமை இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் புதுமை இருக்கும். புதுமையான பணிகள், புதுமையான பொருள்கள், புதுமையான சந்தை, புதுமையான வடிவமைப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுமையாக இருக்கும். என்டர்பிரனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் ஆர் க்ளோஸ்லி இன்டர்வைன்டு, இணைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்வைன்டு வித் ஈச் அதர். இட் இஸ் நோ எக்ஸகரேஷன் to say that innovation cannot happen in any country without entrepreneurship. இது ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்கிறது கிடையாது. என்டர்பிரனர்ஷிப் இருந்ததுன்னா அங்கே நிச்சயமாக ஒரு புதுமை இருக்கும். இட் இஸ் நோ எக்ஸகரேஷன் டு சே தட் இன்னோவேஷன் கேனாட் ஹேப்பன் இன் எனி கண்ட்ரி வித்தவுட் என்டர்பிரனர்ஷிப். ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தொழில் முனைவு அப்படிங்கிறது புதுமையை உள்ளடக்கியது. புதுமை இல்லாமல் தொழில் வினை கிடையாது, தொழில் அமைப்பு கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க. Entrepreneurship have contributed in no small measure to economic development of any country by innovation. They bring about innovation by building a brand. They bring out the innovation by building a brand, new product, or by constantly upgrading the existing product, or by tapping new market for existing product in a new territory, or by inventing a new technology to produce a product or service and so on. அதாவது புதுமை புகுத்தல் அப்படிங்கிறது என்டர்பிரனர்ஷிப்போட கூட பிறந்தது. இந்த புதுமைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு புதிய பொருளை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்துகிறவராக இருப்பார், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை அப்கிரேட் பண்ணி, அந்த அப்கிரேடேஷனுங்கிறது முக்கியம். புதிய பயன்பாடுகளை தரக்கூடிய பொருளை புதிய வடிவமைப்பில் உருவாக்கலாம். இருக்கக்கூடிய பொருளையே மாற்றி உருவாக்கலாம், வேறு வடிவமைப்பில் உருவாக்கலாம். புதுசான சந்தை முறைகளை இவர் பின்பற்றலாம். புதிய பகுதிகளில் இந்த வினையை, இந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கலாம், அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தலாம். பொருள்களை தயாரித்து வழங்கலாம், அல்லது பணிகளை வழங்கக்கூடிய ஒருவராக இந்த தொழில் முனைவோர் இருப்பார். அடுத்து ஒரு முக்கியத்துவம் என்னென்னா, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். The promotion of entrepreneurship would undoubtedly add the gross domestic product and national income of a country. ஒரு நாட்டு வருமானத்திற்கும் பொருளாதார உற்பத்திக்கும் வழிவகுக்கிறது இந்த என்டர்பிரனர்ஷிப்பு, தொழில் முனைவு. பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், எல்லா பகுதியையும் சமமாக வளர்ச்சி பெறுவதற்கான வசதிகளை இவங்க செய்து தர்றாங்க. பின்தங்கிய பகுதிகளிலையும் வளர்ச்சி குறைந்த பகுதிகளிலையும் இவங்க தொழில்களை தொடங்கி அங்கே புதிய சந்தைகளை உருவாக்கி நிறைய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு வழிவகுக்கிறாங்க. பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் இன் அண்டர் டெவலப்டு ரீஜன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி
through various incentives and concessions. It will promote a balanced regional development across the country. Besides, it checks the migration of rural to urban. இந்த மாதிரி பின்தங்கிய பகுதிகளில் இவங்க தொழில் நிறுவனத்தை தொடங்கிறதுனால நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் நகர வேண்டிய தேவையில்லை. வேலை வாய்ப்புக்காக ஊரக பகுதிகளிலேருந்து மக்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை, மைக்ரேஷனுங்கிறத அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் இட் செக்ஸ் த மைக்ரேஷன் ஆஃப் ரூரல் டு அர்பன். வேலை வாய்ப்புகளை தேடி நகர்ப்புறங்களுக்கு செல்லக்கூடிய நிலையை தவிர்க்கக்கூடிய வகையில் இவங்க பின்தங்கிய பகுதிகளிலையும் ஊரக பகுதிகளிலையும் நகர பகுதிகளிலையும் தன்னுடைய தொழில் நிறுவனத்தை தொடங்குறாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், ஏற்றுமதி மேம்பாட்டுக்கு வழிவகுக்கிறாங்க. என்டர்பிரனர்ஷிப் ஹெல்ப்ஸ் ஏ கண்ட்ரி நாட் ஓன்லி டு ஏர்ன் ப்ரீஷியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பட் ஆல்சோ ப்ரிசர்வ் இட். அந்நிய செலவாணியை இவங்க பெற்று தருகிறார்கள். நிறைய பொருள்களை தயாரித்து பணிகளை இவங்க வழங்கி ஒரு நாட்டினுடைய அந்நிய செலவாணி இருப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் இவங்களோட செயல்பாடு இருக்கிறது. என்டர்பிரனர்ஷிப் இஸ் என்கரேஜ்டு டு ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் குட்ஸ். இட் கேன் ஆட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஆஃப் ஏ கண்ட்ரி. அதாவது அந்நிய செலவாணி ஈட்டி தரக்கூடிய வகையில் நிறைய பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய பணிகளை இவங்க மேற்கொள்கிறாங்க. த கம்ஃபர்டபுள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பொசிஷன் இஸ் மோர் லைக்லி டு அட்ரஸ் அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அதாவது நமக்கு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இவங்க மாற்றி தருகிறாங்க. ஏற்றுமதியை அதிகரித்து அதன் காரணமாக இறக்குமதியோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஏற்றுமதி அதிகரித்து நாட்டு வருமானத்தை பெருக்கி அந்நிய செலவாணி இருப்பை அதிகரித்து பொருளாதார மேம்பாட்டிற்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள். ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேட்டன்ட் ரிசோர்ஸஸ், அதாவது மறைந்து கிடக்கக்கூடிய மாணிக்கங்களை வெளிக்கொணரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஃபுல் யூட்டிலைசேஷன், அவற்றை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக அந்த தொழில் முனைவு என்பது கருதப்படுகிறது. ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேட்டன்ட் ரிசோர்ஸஸ், சில வளங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கும், அதை கண்டறிந்து இவர்கள் அந்த வளங்களை பயன்படுத்தி பொருள்களை தயார் செய்து அந்த நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக பொருளாதார நடவடிக்கைகளில் திறம்பட மேற்கொள்கிறார்கள். ப்ரொமோஷன் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் அக்ராஸ் த கண்ட்ரி லீட்ஸ் டு பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக், ஹியூமன், மெட்டீரியல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் விச் வுட் ரிமைன் அதர்வைஸ் அன்யூட்டிலைஸ்டு இன் எ கண்ட்ரி. இவங்க புதுசாக கண்டுபிடிக்காட்டினா இந்த மாதிரி புதுமைகளை புகுத்துவதற்கான முயற்சிகளில் இவங்க ஈடுபடுறதுனால இதுவரைக்கும் பயன்படுத்தாத வளங்கள் வெளிக்கொணரப்படுகின்றன. பின்தங்கிய பகுதிகள் வளர்ச்சி பெறுகின்றன. இவங்க இல்லைன்னு சொன்னால் அவை அனைத்தும் பயன்படுத்தப்படாமலேயே இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்மால், மீடியம் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் above த கண்ட்ரி paves way ஃபார் யூட்டிலைசிங் த லேட்டன்ட் ரிசோர்ஸஸ். மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடியவற்ற வளங்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ரெடக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். சில நிறுவனங்கள், சில நபர்கள், சில பகுதிகள் மட்டும் ஆதிக்கம் மிகுந்ததாக இருப்பதை இவர்கள் நீக்குகிறார்கள். தனக்கான தொழில்களை இவங்க மாதிரி தொழில் முனைவோர்கள் சிறு குறு தொழில்களை எல்லாம் தொடங்கி நடத்துறதுனால, தனக்குன்னு ஒரு இடத்த சந்தையில் இவங்க உருவாக்குறதுனால பல நிறுவனங்களோட ஆதிக்கங்கிறது பொருளாதார வளம் ஒரு சில நபர்கள் கையில் குவிவதை தடுப்பதற்கான வழிவகைகளில் இவங்க ஈடுபடுறாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் பை என்கரேஜிங் ஸ்மால், மீடியம் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ப்ரிவென்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ லார்ஜ் என்டர்பிரனர்ஸ். பெரிய தொழில் முனைவோர்கள், பெரிய தொழில் நிறுவனங்களினுடைய கைகளில் பொருளாதார வளம் குவிவதை தடுக்கக்கூடிய வகையில் இவங்களோட நடவடிக்கைகள், இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். It promotes faster industrialization and brings about equitable distribution of wealth in the society. சமுதாயத்தில், நாட்டில், சமூகத்தில் பொருளாதார வளங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இவங்களோட செயல்பாடுகள் இருக்கிறது. சில பேர் செல்வந்தர்களாகவும்
பல பேர் ஏழைகளாகவும் இருக்க வேண்டிய நிலையை இவர்கள் அகற்றி அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து பின்தங்கிய பகுதிகளையும் முன்னேற்றி பெரிய நிறுவனங்களினுடைய வளர்ச்சியில் இவங்க தங்க நிறுவனங்களையும் சேர்த்து வளர்க்கிறார்கள். பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்கு இவர்கள் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க. என்டர்பிரனர்ஸ் ப்ரொவைட் எ லாட் ஆஃப் வெல்பீயிங்ஸ். Entrepreneurs provide a lot of well-being measures to their employees besides paying salaries and wages. தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளமும் கூலியும் ஊக்க ஊதியமும் இவர்கள் வழங்குகிறார்கள். திஸ் ஹெல்ப்ஸ் எம்ப்ளாயீஸ் டு அப்கிரேட் தர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதனால் அந்த பணியாளர்கள், அந்த மக்கள், அந்த தொழிலாளிகள் தங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு அது பயன்படுகிறது. என்டர்பிரனர் சப்ளைஸ் த குட்ஸ் of good quality at fair prices. This in turn has helps consuming public save more money and thus higher standard of living is obtained by them. இந்த என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க இல்லையா, தொழில் முனைவோர்கள், இவங்க புதுமையான வகையில் பொருள்களை தயாரித்து, தரமான பொருள்களை தயாரித்து நியாயமான விலையில் சீப் ரேட்டில் மக்களுக்கு வழங்குறதுனால மக்களுக்கு நிறைய பயன்பாடு கிடைக்குது, அவங்களோட வாழ்க்கை தரம் உயருகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்டர்பிரனர் மாதிரியே என்டர்பிரனர்னு ஒன்று இருக்குது. அகச்செயல் முனைவோர், அகச்செயல் தொழில் முனைவோர் அப்படி சொல்லலாம். இவர் என்டர்பிரனர், இவர் என்டர்பிரனர். இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் தொழில் முனைவோர், இவர் அகச்செயல் தொழில் முனைவோர். என்டர்பிரனர் இஸ் ஒன், என்டர்பிரனர் இஸ் ஒன் who thinks and acts like an entrepreneur. என்டர்பிரனர் மாதிரியே, தொழில் முனைவோர் மாதிரியே செயல்படுகிறவர் தான் அகச்செயல் தொழில் முனைவோர். ஃபார் த firm development during the course of employment in an organization. ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மேலாளர், ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நிர்வாகி, ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மேலாண் பணியாளர், அவர் அந்த நிறுவனத்தில் தன்னுடைய பணியை நல்ல முறையில் செய்கிறார். அவரை தான் நம்ம என்டர்பிரனர்னு சொல்கிறோம். அண்ட் என்டர்பிரனர் இஸ் டிஸ்கிரைப்டு டு பி இன்சைட் என்டர்பிரனர். இவர் யாருன்னு கேட்டால் இன்சைட் என்டர்பிரனர் ஆர் அன் என்டர்பிரனர் within a large firm who uses his entrepreneurial skills without incurring the risk associated with those activities. ஒரு தொழில் முனைவோருக்கு கீழே, ஒரு தொழில் முனைவோரோட நிறுவனத்தில் மேலாளராக நிர்வாகியாக இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் எந்த இடரையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவருக்கு சம்பளம் மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் தொழில் முனைவோருடைய வழிகாட்டுதலின்படி இவர் தனக்கு தெரிந்த தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக பணிகளை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த வகையில் செய்து நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு இவர் அரும்பாடுபடுகிறார். என்டர்பிரனர்ஸ் ஆர் யூஸ்வலி எம்ப்ளாயீஸ் ஆஃப் எ கம்பெனி ஹூ ஆர் அசைன்டு டு எ பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க, அதை அவர் தான் அந்த ப்ராஜெக்டை செய்கிறார். ஆர் ஹூ அசைன்டு டு ஒர்க் ஆன் எ ஸ்பெஷல் ஐடியா. அவரோட அறிவு கூர்மையை பயன்படுத்தி, அவரோட திறமையை பயன்படுத்தி, அவரோட பட்டறிவு அனுபவத்தை பயன்படுத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை மிக திறமையாக செய்கிறார். அப்போ இந்த வகையில் என்டர்பிரனருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்பிரனர் அண்ட் என்டர்பிரனர், தொழில் முனைவோருக்கும் அகச்செயல் தொழில் முனைவோருக்கும் உள்ள வேறுபாடுகள். இதில் ஒரு 7 வேறுபாடுகள் சொல்கிறாங்க பாருங்கள். பேசிஸ், எந்த பேசிஸ்னால் திங்கிங். என்டர்பிரனர் இஸ் எ ஃப்ரீ திங்கர். என்டர்பிரனர்னு சொல்கிறவர் ஃப்ரீ திங்கர். அவர் சுதந்திரமாக அவர் யோசனை பண்ணுவார், திங்க் பண்ணுவார். ஆனால் இவர் என்டர்பிரனரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா he is forced to think independently but within the scope of the business activities undertaken in the enterprise. அந்த நிறுவனத்தில் தன்னோட எல்லைகள் என்ன என்பதை தெரிந்து அந்த எல்லைகளுக்குள்ளர சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடிய நபர். டிபெண்டன்சி. என்டர்பிரனர் இஸ் அன் இண்டிபெண்ட் பர்சன். தொழில் முனைவோருங்கிறவர்
ஒரு சுதந்திரமான நபர், இண்டிபெண்ட் பர்சன், யாருடைய கட்டுப்பாட்டிலேயும் இல்லை. ஆனால் என்டர்பிரனர் இருக்கார், அகச்செயல் தொழில் முனைவோருங்கிறவர். இவர் என்டர்பிரனர் தொழில் முனைவோரை சார்ந்து இருக்கிறார். அவர் தான் இவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்கிறார். அவரை சொன்ன மாதிரி தான் இவர் செயல்படுவார். என்டர்பிரனர் இஸ் டிபெண்ட் ஆன் த என்டர்பிரனர், ஹீ இஸ் அன் எம்ப்ளாயி. இவர் ஒரு பணியாளர் தான். ஃபண்டு மொபிலைசேஷன், இந்த ஃபண்டு மொபிலைசேஷன்லாம் யாரோட வேலைன்னா என்டர்பிரனரோட வேலை, தொழில் முனைவோர். என்டர்பிரனர் ஹேஸ் டு மொபிலைஸ் த ஃபண்ட்ஸ் டு ஃபினான்ஸ் த வெஞ்சர். அந்த தொழில் வினைக்கு தேவையான பணம் நிதி பூராத்தையும் ஏற்பாடு செய்து தருகிறது என்டர்பிரனர். ஆனால் இவரை பொறுத்தவரைங்க என்டர்பிரனர் கொடுத்த பணத்தை வச்சு உருப்படியாக செலவு பண்ணுவார், பயன்படுத்துவார், பயன் தரத்தக்க முறையில் இவர் பயன்படுத்துவார். மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்டுங்கிறது இவரோட பணி அல்ல. ரிவார்டு, என்டர்பிரனரை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரனர் இஸ் ரிவார்டட் பை ப்ராஃபிட் ஃபார் த ரிஸ்க் பேரிங் எக்ஸசைஸ். அவருடைய இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஈடாக அவர் என்டர்பிரனருக்கு லாபம் கிடைக்கிது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு சம்பளம், அலவன்ஸு, இன்சென்டிவ், இந்த மாதிரி போனஸு, இதுதான் இவருக்கு. இந்த தொழில் அகச்செயல் தொழில் முனைவோரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு சம்பளம், போனஸு, படிகள், வசதிகள் இதுதான் வழங்கப்படுகிறது. ரிஸ்க் பேரிங், என்டர்பிரனர் இஸ் ரிஸ்க் பேரர். தொழில் முனைவோருங்கிறவர் ரிஸ்க் பேரர், இடர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடர் ஏற்பாளராக இருக்கிறார். ஆனால் என்டர்பிரனரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ரிஸ்கையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடுத்து ஒரு வேறுபாடு பாருங்கள், ஸ்டேட்டஸ். என்டர்பிரனர் இஸ் ஓனர் அண்ட் டஸ் நாட் ரிப்போர்ட் எனிபடி இன் த வெஞ்சர். என்டர்பிரனருங்கிறவர் ஒரு உரிமையாளர், அதனால் அவர் யாருக்கும் ரிப்போர்ட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அகச்செயல் தொழில் முனைவோரை பொறுத்த வரைக்கும் அவரோட மேலதிகாரியாக இருக்கக்கூடிய என்டர்பிரனருக்கு தொழில் முனைவோர்னால் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காரு, அவருக்கு ரிப்போர்ட்டு கொடுக்கணும். என்டர்பிரனர் இஸ் ஏ சேலரிட் எம்ப்ளாயி, இஸ் மேட் அக்கௌண்டபிள் ஃபார் த ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன். அவர் தான் பொறுப்பு, அவருக்கு இவர் தகவல் கொடுக்கணும். அடுத்து கடைசியாக ஒன்று, ஆப்ரேஷன். என்டர்பிரனர் ஆப்ரேட்ஸ் மோஸ்ட்லி அவுட் சைடு த என்டர்பிரைசஸ். அதாவது தொழில் நிறுவனத்திற்கு வெளியில் தான் பெரிய அளவில் பெரிதும் செயல்படுறவர் தொழில் முனைவோர். ஆனால் என்டர்பிரனருங்கிறவர் தொழில் நிறுவனத்திற்குள்ளர தன்னோட திறமையை காட்டுறவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் மோர் டிஃபரன்ஸ் இஸ் தேர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்பிரனர் அண்ட் மேனேஜர். இதே மாதிரி என்டர்பிரனருக்கும் இன்டர்பிரனருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரியே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்பிரனர் அண்ட் மேனேஜர் இதை பார்க்க போகிறோம். என்டர்பிரனருக்கு மோட்டிவ், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் மோட்டிவ். த மோட்டிவ் ஆஃப் அன் என்டர்பிரனர் இஸ் டு ஸ்டார்ட் எ வெஞ்சர் பை செட்டிங் அப் ஓன் என்டைட்டி. முதல் வேறுபாடு என்னென்னா அவரோட நோக்கம், அவரோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நிறுவனத்தை தொடங்கணும், நடத்தணும். ஒரு நிறுவனத்தை புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தி ஒரு நிறுவனத்தை தொடங்கணும், நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். மேனேஜரை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டிவ் ஆஃப் அன் மேனேஜர் ஈஸ் டு ரெண்டர் சர்வீஸ் இன் அன் என்டைட்டி. ஒரு நிறுவனத்தில் பணி செய்து சம்பளம் வாங்கிறது தான் அவரோட நோக்கம், மேலாளரோட நோக்கம். ஸ்டேட்டஸ், என்டர்பிரனர் இஸ் ஓனர் ஆஃப் த என்டைட்டி. தொழில் முனைவோருங்கிறவர் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். மேனேஜர் இஸ் ஏ சேலரிட் எம்ப்ளாயி ஆஃப் அன் என்டைட்டி. மேனேஜரை பொறுத்த வரைக்கும் சம்பளத்திற்காக பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர். ரிஸ்க் பேரிங், என்டர்பிரனர் ரிஸ்க்கை பேர் பண்ணிக்கிறார், இடர் ஏற்பாளர். ஆனால் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவர் இடரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இடர் வந்ததுன்னா அவர் வேறு நிறுவனத்திற்கு போயிடுவார். மேனேஜர் டஸ் நாட் பேர் எனி ரிஸ்க் இன் த வெஞ்சர். வேர் த வெஞ்சர் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் he simply quits the enterprise. அந்த நிறுவனத்தை விட்டு விலகிடுவார். அடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரிவார்ட்ஸ். ரிவார்டட் பை ப்ராஃபிட் ஃபார் த ரிஸ்க் பேரிங் எக்ஸசைஸ். என்டர்பிரனருக்கு லாபம் கிடைக்குது, மேனேஜருக்கு என்ன கிடைக்குதுன்னா சம்பளம், போனஸு, அலவன்ஸு கிடைக்குது. ஸ்கில், அண்ட் என்டர்பிரனர் ரெக்வயர்ஸ் கிரியேட்டிவ் டேலண்ட், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அர்ஜ் ஃபார் இன்னோவேஷன். என்டர்பிரனரை பொறுத்த வரைக்கும் புதிதாக கண்டுபிடிக்கணும், புதுமை பித்தர் அவர் இருக்கிறதுனால புதிய கண்டுபிடிப்புகளை செய்வதற்கும் புதுமையை புகுத்துவதற்கும்
உரிய திறமை பெற்றவராக அவர் இருக்கிறார். மேனேஜர் ரிக்வயர்ஸ் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில்ஸ். மேலாளரை பொறுத்த வரைக்கும் பணிகளை திறமையாக செய்து, பணிகளை திறமையாக ஒருங்கிணைத்து, மனித வளங்களை ஒருங்கிணைத்து அந்த நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்த வழிவகுக்கிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.